தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. அந்த வரிசையில் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இதற்காக இந்தியாவை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆளக்கூடிய தேசிய கட்சியான பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள அவர் அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று கூறியதாக செய்திகள் வெளியானது. இது பற்றி கேள்விக்கு பதில் அளித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை என்று மறுப்பு தெரிவித்து உள்ளார். இதையடுத்து அதிமுகவை தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியில் அமர வைத்திட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் தீவிரமாக உள்ளார். இதற்கு ஏற்ற வகையில் கூடுதல் தொகுதியில் அதிமுக வேட்பாளர்களை களம் இறக்க அவர் முடிவு செய்துள்ளார். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 150 தொகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 84 தொகுதிகளையும் எங்களிடம் கொடுத்து விடுங்கள். நாங்கள் தேவையான தொகுதிகளை எடுத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்து விடுகிறோம் என்று கூறியுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 160 தொகுதிகளில் அதிமுகவை போட்டியிட வைக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் அப்போதுதான் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் கணக்காக உள்ளது. 160 தொகுதிகள் போக மீதமுள்ள 74 தொகுதிகளை பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கவும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 49 தொகுதியில் மிகவும் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே அதிமுக தோல்வியை தழுவி இருந்தது. 34 சட்டமன்ற தொகுதிகளில் 2% குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலும் 15 தொகுதிகளில் 4% வாக்குகள் வித்தியாசத்திலுமே அதிமுக தோல்வி அடைந்திருந்தது. இந்த தொகுதிகள் எவை என்பதை பட்டியல் போட்டு வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதனை அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் கொடுத்து குறிப்பிட்ட 49 தொகுதிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தி தேர்தல் பணியாற்ற அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பணிகளில் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்றும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு, சமூக விரோத செயல்பாடுகள், ஊழல் குற்றங்களில் ஈடுபடுவது, தமிழ் சமூகத்தில் அநீதியை விதைப்பது குறித்தெல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ஊழல்வாதிகளின், குற்றவாளிகளின், பண மோசடியில் ஈடுபடுபவர்களின் கூடாரமாக திகழும் அண்ணா அறிவாலய திமுகவின் சமூக அநீதி குறித்து மக்கள் மத்தியில் எடுத்து சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியினருக்கு அறிவுரை கூறியுள்ளார். குறிப்பாக 1989 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக இதுவரையில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறாத நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை என்பதை தமிழக மக்களிடம் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் நடத்தியுள்ள கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வருகிறது. மேலும் ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவதிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதிலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் திமுக எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்றும், குறிப்பாக 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலைதான் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்படும் என்று தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.